எல்லாருமே மீட்டிங்குள்ள வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். ஸோ ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னும் போது நம்ம வந்து 15 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். ஸோ 10 மினிட்ஸ் தான். ஏன்னா இதுல வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸ், சரிங்களா? ஸோ ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மதியான நேரத்துல. ஸோ அதனால நம்ம அந்த ரிமைண்டர் எல்லாமே என்னன்னா முன்னாடியே பேசி வச்சிருந்தோமா ட்ரைனிங்லாம் இருக்குன்றதை பேசி வச்சுட்டு கரெக்டா அந்த அலாரம் செட் பண்ணி 12:50க்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங் ஜாயின் பண்ணிடணும். ஸோ 1 மணிக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ட்ரைனிங் முடிய வரைக்கும் முழுசா கவனிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரைனிங்ஸே வராதவங்களுக்கு நம்ம வந்து எதுனா 8 o'clock ட்ரைனிங்கே போதுமானது. பட் 8 o'clock ட்ரைனிங் பார்த்துட்டு இன்னும் நல்லா வேகமா பண்ணணும், இன்னும் நிறைய நாலேஜ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு இந்த 1 o'clock ட்ரைனிங் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல நமக்கு இங்க ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம யுவராஜன் சிஸ்டம் மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சரவணன் சிஸ்டம்ல டெய்லியுமே ட்ரைனிங்ஸ், ரெகுலர் ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுவுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு நாலேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம அதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி. ஸோ ஹெல்த் சப்ளிமெண்ட்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம், கேட்டகரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ 1 செகண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இம்பார்ட்டன்ட்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் கேரு. ஸோ ஹெல்த்தை கேர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில், ஒரு இண்டஸ்ட்ரியில் டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நம்ம இருக்கோம், வெஸ்டேஜ் அப்படிங்கிற நேரத்தில் இருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து என்னென்ன இருக்கு, இது ஏன் எடுத்துக்கணும், எதுக்கு யாரை எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம், எதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே நம்ம தாராளமா ஒரு நியூட்ரிஷன், அதாவது டாக்டர் கிடையாது நம்மளாம், நம்மள யாரெல்லாம் நியூட்ரிஷன். ஸோ ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷனா நம்ம மாற முடியும் எப்போ அப்படின்னா அதை பத்தின தெளிவான புரிதல் இருந்தால் மட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியதுதான் இந்த செஷன், சரிங்களா? ஸோ நார்மலா சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குன்றது தெரியும். ஆனா நம்ம அதில் இன்னும் டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாவே சப்ளிமெண்ட்ஸ் சஜஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். சில கேசஸ்க்கு நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு பண்ணும்போது இங்க தாராளமா எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்க முடியும், சரிங்களா? ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் 11வது வாரமா இங்க போயிட்டு இருக்கு. ஸோ பார்ட் 11, சரிங்களா? எப்படி ஒரு சீரியல் ஓடும் போது தொடரணும் போட்டு ஸோ ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக? ஸோ அதுல முழுசா லிசன் பண்ணிக்கிறதுக்கு. அதே போல இந்த பிசினஸ்ல இந்த சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு வாரமும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாலேஜ் நம்மளால கொடுக்க முடியும், எவ்வளவு நாலேஜ் அவங்க கொடுக்கலாம் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ என்சைம் கியூட்டன். ஸோ இந்த கோ என்சைம் கியூட்டன் அப்படிங்கிற இந்த நேம் வந்து தெரியும், பேரை கேட்கும் போதே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோ கேட்டகரி, சரிங்களா? கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னா இதயத்துக்கான ஒரு ப்ராடக்ட், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கோ என்சைம், இந்த வேர்டு, இந்த கோ என்சைம் கியூட்டன் அப்படிங்கிற இந்த வேர்டு மெடிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இது எதுக்காக மெடிக்கல் டேர்ம்ல இந்த வேர்டை யூஸ் பண்றாங்கன்னா இது நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு என்சைம். இந்த கோ என்சைம் கியூட்டன் அப்படிங்கிறது ஒரு என்சைம், ஒரு சுரப்பி. இது சுரக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நம்ம உடம்புல அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு காயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தமெல்லாம் ஃபார்ம் ஆகி, பிளட் ஃபார்ம் ஆகி அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் காயம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் காயம் ஆழமா இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திசு மாதிரி ஒன்று சுரக்கும். நம்ம என்ன நினைப்போம், சீல் பிடிக்கிற மாதிரி நினைப்போம், அப்படி கிடையாது. அது அதே போல இருக்கும், ஆனா அது வந்து ஒரு திசு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த திசு ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான சுரப்பி தான் இந்த கோ என்சைம் கியூட்டன். ஸோ அந்த திசு கரெக்டா சுரக்கணும் உடம்புல அப்படின்னா அந்த சுரப்பி கரெக்டா வேலை செய்யணும். அந்த சுரப்பி கரெக்டா வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும், இந்த சுரப்பி ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு உருவாக்கக்கூடியது. ஸோ அதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். இது இயற்கையாவே உருவாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இது என்ன பண்ணோம்னா, இது வந்து நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் தேவையான
ஆற்றல் உற்பத்திக்கு தேவையான விட்டமின்ஸ். அது வந்து ஒரு மூலப்பொருளா இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நல்ல குவாலிட்டியா நல்ல தரமான ஒரு மூலிகை பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமா உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ கரனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனியில பிரத்யேகமா நம்மளுடைய விஸ்டேஜ் கம்பெனி இந்த ப்ராடக்டை கேட்டு ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த ஃபார்முலேஷன்ல தயாரிச்சு நம்ம இந்தியாவில் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு நம்பர் 1 குவாலிட்டி. சரிங்களா? ஏன்னா இதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இதய ஹார்ட்டுக்கு இதய அந்த திசுக்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ அதே போல ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்றதுக்கும் இந்த கோஎன்சைம் Q10 சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம், அதுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நான் இவ்வளவு சொல்லும் போது தெரிஞ்சுக்கோ, இந்த தசைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தசைகள் வலுப்படுத்தக்கூடிய உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் வீக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி, அதுக்கடுத்து லிவர், ஹார்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள உறுப்புகள். ஸோ இந்த உறுப்புகள் முழுக்க முழுக்க தசைகளால் ஆனது. ஸோ அந்த தசையை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த கோஎன்சைம் Q10 சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் வந்து ஹார்ட்டை நான் பாதுகாப்பா வச்சுக்கணும், ஏன்னா நம்ம இயங்கணும் அப்படின்னா எப்படி ஒரு வண்டிக்கு இன்ஜினோ அந்த மாதிரி இதயத்துக்கு நம்ம உடம்புக்கு இதயம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் பிரச்சனை இருக்கு, யாருக்காவது அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே போல ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும்போது ஏற்கனவே அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற இந்த சுரப்பி வந்து படிப்படியாக அதோட சுரக்கக்கூடிய தன்மை வந்து குறையும். ஏன்னா அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் அதிகமா வருது. ஸோ அப்ப அந்த 40+ ஏஜ் உள்ளவங்க கண்டிப்பா இந்த கோஎன்சைம் Q10 எடுத்துக்கலாம். அதே போல உடம்புல வந்து கொழுப்பு குறைக்கிறதுக்கு வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாட்டின் அப்படிங்கிற காம்பினேஷன் உள்ள மெடிசன்ஸ். ஸோ அந்த மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோஎன்சைம் உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையாகவே உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கோஎன்சைமோட அளவை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். இது அந்த ஸ்டாட்டின் அப்படிங்கக்கூடிய அந்த மெடிசன். அப்ப அந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறாங்க, அதாவது கொழுப்பு குறைக்கிறதுக்காக சில பேர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் ஃபாலோ பண்ணி கொழுப்பு குறைக்கிறவங்களாம் இருக்காங்க, ஃபேட்டை குறைக்கிறவங்களாம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கோஎன்சைம் Q10 கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டின் மூலமா தசை வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இழந்துரும். ஸோ அப்ப அதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை. அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கும் பிளஸ் அந்த இதயத்துக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும் இந்த கோஎன்சைம் Q10 தசைகளுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு இந்த கோஎன்சைம் Q10 சப்போர்ட் பண்ணும். சரி, வேற யாரும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், விளையாட்டு வீரர்கள், அதே போல ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்க. ஸோ நிறைய ஏன்னா விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறது நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த உடம்புல உள்ள ஆற்றல் ஏடிபின்னு சொல்லுவாங்க, அந்த ஏடிபி வந்து குறையும். ஸோ ஆற்றல் குறையும் போது சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுவாங்க நிறைய ஒர்க் அவுட் பண்றதுனால. அப்ப அந்த மாதிரி டயர்ட்னஸ், சோர்வை வந்து போக்குறதுக்கு இந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோஎன்சைம் Q10 சஜஷன் பண்ணலாம், எடுத்துக்க சொல்லி ஜெனரல் ஹெல்த்ல கொடுக்கலாம். அதே போல மைக்ரைன்ஸ், ஒற்றை தலைவலி நிறைய பேருக்கு இருக்கு இப்ப. ஸோ அதுக்கான காரணம் வந்து மெட்டபாலிசமா இருக்கலாம், சிலவங்க ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல போகாது ஒற்றை தலைவலி தான். ஸோ அவங்களுக்கு இந்த கோஎன்சைம் Q10 சஜஷன் பண்ணும்போது இது அந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை வந்து இது சரி செய்யும்.
ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஸோ அந்த நரம்பு மண்டலத்தை சரி பண்ணி அந்த ஒற்றைத்தன்மைன்ற பிரச்சனையை இது சரி பண்ணும். அதே போல இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கு, குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை சஜஷன் பண்ணலாம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெண்டுக்கும் நான் சொல்றேன். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமுட்டை, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கரு உருவாகும், ஆனா என்ன ஆயிடும்னா அந்த கரு கலைஞ்சிரும். என்னன்னு கேட்டா கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லை, அந்த கரு வந்து வளர்ச்சி சரியான வளர்ச்சி இல்லை, அதனால அது வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கரு கலைதல் பிரச்சனை இருக்கு, ஸோ குழந்தை வந்து தங்க மாட்டுது, உற்பத்தி ஆகுதா ஆனால் தங்க மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது அந்த கருமுட்டையோட ஆரோக்கியத்துக்கு, அப்ப கருமுட்டையே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தை என்ன ஆகும், ஹெல்த்தியா இருக்கும், ஸோ குழந்தை வயிற்றுல தங்கும். ஸோ அவங்க அதனால பெண்களுக்கு கர்ப்ப தரிக்கிறதுக்காக நல்லா புரிஞ்சுங்க, கர்ப்ப காலத்துல கொடுக்கக்கூடாது, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இதை சஜஷன் பண்ணலாம். இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு நம்ம இதை சஜஷன் பண்ணலாம். அதே ஆண்களுக்கு இதே ப்ராடக்ட் ஆண்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஆண்களுடைய விந்தணு, ஆண்களுடைய ஸ்பெம், அந்த ஸ்பெம் வந்து வீக்கா இருக்கும், ஸோ அதனால கூட கரு தரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அந்த ஆண்களுடைய அந்த ஸ்பெம் அதை வந்து அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி, ஸோ மொர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இன்ஃபெர்டிலிட்டி அந்த ரிப்போர்ட்ல பார்க்கும்போது தெரியும். அவங்க வந்து போயிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க, ஸ்பெம் டெஸ்ட் எடுப்பாங்க, அந்த ஸ்பெம் டெஸ்ட்ல போட்டிருக்கோம் மொர்டாலிட்டி, ப்ராக்ரஸ், இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம், நான் ப்ராக்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுல அதனோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கோ என்சைம் Q10 அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால தாராளமா ரெண்டு பேருக்குமே, யாரும் ஆண் பெண் இருபாலருக்கும், இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த கோஎன்சைம் Q10 நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கு. ஸோ இப்போ ஆண்களுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், எனர்ஜி பூஸ்டர் கொடுப்போம், பெண்களுக்கு சதார் மேக்ஸ் கொடுப்போம். ஸோ எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கும்போது கூட கோஎன்சைம் Q10, சதார் மேக்ஸ் கொடுக்குறோமா கூட கோஎன்சைம் Q10, அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆண்களுக்கு விந்தணு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பெண்களுக்கு அந்த கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகள். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி சாஷன் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ நீரிழிவு நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு வந்து பாதிப்பு ஏற்படும். எதனால? டயபெட்டிக்னால. கால் இழுக்குது, கை இழுக்குது, நரம்பு வந்து ஹார்ட்ல வீக்கா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இந்த பாதிப்பெல்லாம் வந்து யாருக்கு வரும்னா நீரிழிவு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நரம்பு பாதிப்பு அல்லது இதய பாதிப்பு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஏற்படுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த சூழ்நிலையில இந்த கோஎன்சைம் Q10 நம்ம சஜஷன் பண்ணலாம். சரி, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கான்ட்டு? ரொம்ப சிம்பிள். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு செக் பண்றோம், அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, ட்ரைகிளிசரைடு, LDL, HDL, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து வேரியேஷன் இருக்கு. ஸோ அதுல அப்போ கொலஸ்ட்ரால் பாதிப்பு இருக்கு, அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், அவங்களுக்கு இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா இந்த கோஎன்சைம் Q10 சஜஷன் பண்ணலாம் அலாங் வித் குளுக்கோஸ் ஹெல்த். ஸோ குளுக்கோஸ் ஹெல்த் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது கூட நம்ம வந்து ஃபிளக்ஸ் ஆயில் தான் கொடுப்போம், அப்போ சேர்த்து கோஎன்சைம் Q10 அவங்களால அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னும் போது தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே அந்த ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகாம ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, இவ்வளவுதான் இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட், நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட். இதுலயும் சில பேர் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அப்ப யாரெல்லாம் எடுக்கக்கூடாது? இல்லைன்னா எடுக்கலாம், ஆனா கண்டிப்பா அட்வைஸ், டாக்டர் அட்வைஸ், எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸோட தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல வழக்கம் போல நம்ம சொல்றதுதான், கர்ப்பிணி பெண்கள் அண்டு பாலூட்டும் தாய்மார்கள், அவங்களுக்கு வந்து இதை கொடுக்க கூடாது அப்படிங்கிறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா இது எடுத்துக்கிட்டா எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் கிடையாது. அப்ப கண்டிப்பா நம்ம கர்ப்பம் அதாவது கருத்தரித்த பெண்களோ இல்ல வந்து
பாலூட்டும் தாய்மார்கள் அவங்க வந்து இது எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் அவங்க வந்து ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து கன்சீவ் இன்னும் ஆகலை, பட் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். கன்சீவ் ஆன பெண்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபீட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள். ஸோ குழந்தைகள்ன்ற போது 12 to 18 இயர்ஸ், இதுக்கு கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு யாருக்கும் பெருசாக இதை சஜஷன் பண்ண வேண்டாம். சேம் அதே தான், அதே ரீசன் தான். சரிங்களா? ஸோ அப்படி தேவைப்படுது அப்படின்னும் போது டாக்டர் அட்வைஸோட சஜஷன் பண்ணலாம் அவங்களுக்குமே. சேம் அதே போலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கரு வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஹெல்த்தியா இல்லை அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா டாக்டர் அட்வைஸோட இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மற்றபடி வேற யாரும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வார்ஃபரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன். இந்த மெடிசன் யார் எடுப்பாங்கன்னா, பிளட் வந்து திக்கா இருக்கும் ரொம்ப அவங்களுக்கு. ஸோ அதை வந்து தின்னாக்குறதுக்காக வந்து டாக்டர் சஜஷன் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் முக்கியமா வந்து ஆன்ஜியோ பண்ணணும், ஹார்ட்ல பிளாக் இருக்கு, அந்த மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வாஸ்பிரின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெடிசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாஸ்பிரின் மெடிசனை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அவங்க வந்து இந்த கோயின்சின் கூட்டணி எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த கோயின்சின் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். வாஸ்பிரின் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை தின்னாக்கும். நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இது ஃபிளக்ஸ் ஆயில் பார்த்துருக்கோம். ஃபிளக்ஸ் ஆயில் வந்து பிளட்டை தின்னாக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த வாஸ்பிரின் என்ன பண்ணும், பிளட்டை தின்னாக்கும். அப்ப அந்த வார்ஃபரின் எடுக்கக்கூடிய நபர்கள் இந்த கோயின்சின் குட்டன் எடுத்தாங்கன்னா கோயின்சின் குட்டன் பிளட்டை திக்காகும். பிளட்டை வந்து திக்காக்கணும், அதாவது பிளட் உரைதல், ரத்த உரைதல் வந்து அதிகப்படுத்தும். ரத்த உரைதல் அதிகப்படுத்துறதுனால அந்த மருந்தோட வேலையை இது வீரியத்தை குறைச்சிரும். அதனால வார்ஃபரின் யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கோயின்சின் குட்டன் கொடுக்க வேண்டாம். அதே போல கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீமோதெரபி எடுப்பாங்க, இல்லைன்னா ரேடியேஷன் தெரப்பி எடுப்பாங்க. ஸோ அவங்களாம் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா டாக்டர் அட்வைஸ் வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணுவோம், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றாலும் நம்ம வந்து கோயின்சின் குட்டன் சஜஷன் பண்ணலாம்னு நினைப்போம். அப்படி சஜஷன் பண்ணணும்னா கண்டிப்பா அவங்க டாக்டர் சப்போர்ட்டை எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கேன்சருக்காக சில மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெடிசனுடைய வீரியத்தை வந்து இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெடிசன் சரியா வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல. அதனால டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பா தேவை கேன்சர் பேஷண்ட்ஸ். அதே போல அறுவை சிகிச்சை எப்பயும் வழக்கமான சொல்றதுதான். ஸோ யாராவது ஆப்ரேஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கோயின்சின் குட்டன் குறைந்தபட்சம் 2 வாரம், முடிஞ்ச அளவுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா சேம் அதே தான், அவங்களுக்கு வந்து அந்த பிளட் ப்ரெஷர்ல வந்து இது வந்து வேரியேஷன் ஏற்படுத்தும். ஸோ அப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால இதை நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றது நல்லது. அதே போல லோ பிபி, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கோயின்சின் குட்டன் கொடுக்க கூடாது. ஏன்னா இது இன்னும் ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம நார்மலாகவே பிபி இருக்கவங்களுக்கு கொடுப்போம், ஹை பிபி இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஹை பிபி இருக்கவங்க எதுக்காக கொடுக்குறோம், ஸோ ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு கொடுக்குறோம். அப்ப ஆல்ரெடி லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இதை கொடுத்தா என்ன ஆகும், இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இல்லையா? அதே போல பிபிக்கு வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, லோ ஆகிறதுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, நார்மல் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த மெடிசன் சில பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுங்க, லோ ஆகிறதுக்காக ஹை பிபிக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இந்த கோயின்சின் குட்டன் கொடுக்கும்போது இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தும். இல்ல குறைந்த ரத்த அழுத்தத்துக்காக லோ பிபிக்காக சில மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை கொடுக்கக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன, லோ பிபியா இருக்கவங்களுக்கு கோயின்சின் குட்டன் கிடையாது. மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கோயின்சின் குட்டன் கிடையாது, பிபி சம்பந்தமா மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு. ஹை பிபி இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல், அதாவது லிவர், அதுல பாதிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் அட்வைஸ் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நம்மளோட உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் என்சைம் அப்படிங்கிறத சுரக்கக்கூடிய வேலையை பார்க்கறது யாருன்னா இந்த கல்லீரல் தான், லிவர் தான். லிவர் தான் வந்து உடம்புக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கக்கூடியது. தைராய்டுக்கா இருக்கட்டும், நம்ம தூக்கத்துக்கு சுரக்கக்கூடிய மெலட்டினா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சிக்னல்ஸ் எங்க போகும்னா லிவர்ல இருந்து தான் போகுது. ஸோ ஒண்ணுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி. அப்ப லிவர் பிரச்சனை இருக்கு, லிவர்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோயின்சின்கியூட்டன் அந்த என்சைம்ஸ் இருக்கிறதுக்கான விஷயமும் லிவர் தான் பார்க்கும். அப்ப அந்த மாதிரி கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு, கல்லீரல் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒருவேளை பாதிப்பு இருக்கு அப்படின்னும் போது இந்த கோயின்சின்கியூட்டன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த என்சைம் சுரக்கிற அளவு வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிகமானாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியானாலும் பிரச்சனை தான். அப்ப கரெக்டான அளவுல மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ். இப்போ கரெக்டான அளவுல மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா தான் சப்ளிமெண்ட்ஸ். இப்போ ஒரு அந்த கல்லீரல் பாதிப்பு இருக்கவங்களுக்கு அப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம கோயின்சின்கியூட்டன் ஸ்டேஷன் பண்ணலாம். அதனால தான் நம்ம சொல்லுவோம் கிட்னி லிவர் ப்ராப்ளம் இருந்தால் சப்ளிமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம டேரக்டாக அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இந்த விஷயங்களை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும். அப்ப நம்ம யாருக்காவது சப்ளிமெண்ட் சஜஷன் கொடுக்கணும், கோயின்சின்கியூட்டன் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுட்டு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம ஈஸியா கேர் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஆர்ஜினைன். இந்த எல் ஆர்ஜினைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இதை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். இப்போ நான் சொல்லும் போது சில விஷயங்கள் ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், அதனால முழுசா கவனிங்க. ஸோ இந்த எல் ஆர்ஜினைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமினம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த எல் ஆர்ஜினைன் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து வெறும் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, இது வந்து விட்டமின்ஸ், உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் கலந்து வச்சிருக்காங்க கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% நியூட்ராட்டிஷல். ஏன்னா நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எதுனா நியூட்ராசிட்டிகள் தான். ஃபார்மாட்டிக்கல் நியூட்ராசிட்டிகள்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. நம்மளது முழுக்க முழுக்க நியூட்ராசிட்டிகள். ஸோ அந்த நியூட்ராசிட்டிகள் 100% நியூட்ராசிட்டிகள் அப்படின்னா இந்த எல்லார்ஜினைன். அப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட் இது. இது நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த சப்ளிமெண்ட்ஸ், இந்த எல்லார்ஜினைன் வந்து பாத்தீங்கன்னா. இது வந்து இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் சொல்லுவாங்க. இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட். டீடாக்ஸ், பிளட் டீடாக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ரத்த நச்சுக்கள் உடம்புல இருக்கு அப்படின்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கு, அது எது வழியாக, சிறுநீர் வழியாக கரைச்சி, அதில் உள்ள நச்சுக்களை கரைச்சி சிறுநீர் வழியாக வெளியேற்றுறதுக்கு இந்த எல்லார்ஜினைன் அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ அப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து இன்ஜுரி இருக்கு, காயம் இருக்கு அப்படின்னா அந்த காயத்தை ஆற்றக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்டா இருக்கும். அதே போல இதுவும் ஒரு கார்டியோ கேட்டகரியில் இருக்கு. ஏற்கனவே சொன்ன கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம். அப்ப இதயத்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு ப்ராடக்ட். இப்ப இதே சம்பந்தமான பிரச்சனைக்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் சஜஷன் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா கேட்டகரைஸ் பிரிச்சிருக்காங்கன்னா அதோட மேஜர் யூசேஜ் என்ன, அதோடைய முக்கியமான பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க நம்ம கம்பெனி வந்து. ஸோ அப்போ அது மட்டும் தான் வேலை செய்யறதுனா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதயத்துக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. இது இதயத்தை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ பிபி, ஸோ பிபியில் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பிபி இருக்கவங்களுக்கு இது எப்படி வேலை செய்யும்னா தமனி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறை தமனி அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தோட வாழ்வுகளுக்கு பேரு. ஸோ அந்த தமனி வந்து வீக் ஆகாம ஸ்ட்ரென்த் பண்றதுக்கும் அதனுடைய அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கும் இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைச்சி அந்த தமனி வழியா ரத்த ஓட்டம் கரெக்டாக போறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ இதுவுமே விளையாட்டு வீரர்கள், பாடி பில்டர்ஸ், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி பாடி பில்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி ஜிம் இது பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ப்ராடக்ட். அவங்களுக்கு எப்படி இது வேலை செய்யும்னா தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன், அந்த ஊட்டச்சத்து இது எல்லாமே வந்து ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு இந்த எல்லார்ஜினைன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே போல ரொம்ப முக்கியமா
மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஆண் மலட்டுத்தன்மை இல்லைன்னா ஆண் பாலியல் குறைபாடு உள்ளவங்களுக்கு, பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த எல் ஆர்ஜின் அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களுக்கு இது எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய விரைப்புத்தன்மை குறைபாடு, அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைனால வந்து ஆண்களுடைய மேல் ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கும் அதுக்கான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த ஆண் விரைப்புத்தன்மை இல்லாம பார்த்துக்கிறதுக்கும், விரைப்புத்தன்மை குறைபாடு இல்லாம பார்த்துக்கிறதுக்கு இந்த எல் ஆர்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப தீர்வா இருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷனாவே இது இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து என்னன்னா, மேலுக்கு எப்படி வந்து கோஎன்சைம் கிட்டன் கொடுக்குறோம், எனர்ஜி பூஸ்டர் கொடுக்குறோம், அது கூட சேர்த்து எல் ஆர்ஜின் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து சிறுநீரக கோளாறு. ஸோ சிறுநீரக கோளாறுன்னு நம்ம சொன்ன உடனே எல்லாரும் டயாலிசிஸ் ரேஞ்சுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்க சொல்லக்கூடிய சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது டீடாக்ஸ், அதாவது உடம்புல உள்ள நச்சுக்கள் வந்து சிறுநீர்ல வந்து கடந்து அங்க தங்கிட்டு இருக்கும், அது வந்து வெளியேறாம இருக்கும். சில பேருக்கு சிறுநீர் வந்து அதிகமா போகாது, வெளியே போகாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கொடுக்கும்போது, இந்த எலார்ஜின் கொடுக்கும்போது உடம்புல வந்து அமோனியா அப்படின்ற மாதிரி சில கழிவுகள்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே சிறுநீர் வழியா என்ன ஆகும், வெளியேறிடும். ஸோ நல்லா கிளியரா புரிஞ்சுக்குங்க, சிறுநீரக கோளாறு அப்படிங்கும்போது இங்க கிட்னி பேஷண்ட்ஸ் கிடையாது, உடம்புல நச்சுக்கழிவுகள் சிறுநீர் வழியா வெளியேறணும் அப்படின்ற மாதிரி. தண்ணி நிறைய டாக்டர் அப்படி சொல்லுவாங்க, தண்ணி நிறைய எடுத்துக்கணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது ஸோ அவங்க உடம்புல உள்ள நச்சுக்கழிவுகள் டீடாக்ஸ் பண்ணி வெளியேற்றிடும். இப்போதான் ரொம்ப முக்கியமா ஒன்று பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காயம் அப்படி சொன்னல, இந்த காயம் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஏதாவது காயம் இருக்கு அப்படின்னா அந்த காயத்தை வந்து புதுப்பிக்கணும், திசுக்கள் ஃபார்ம் ஆகணும். ஸோ திசுக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன இருக்கும், கோஎன்சைம் கியூட்டன் சொல்றோம். ஸோ அதோட சேர்த்து இந்த எல்லாஜின் கொடுக்கும்போது இந்த எல்லாஜின் வந்து அந்த திசுக்களை விரைவா புதுப்பிக்கிறதுக்கு, ரெஜினவேட் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது இந்த எல்லார்ஜின். அப்ப இத்தனை பேர் கொடுக்குறோம், இதை தாண்டி இன்னொரு நபர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நார்மலா நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம், ஆனா அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ எப்ப கொடுக்கலாம் எப்ப கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் சர்க்கரை நோயாளிகள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். நம்ம நார்மலா சொல்லுவோம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். இது ஏன் கொடுக்கலாம், எந்தெந்த கேட்டகரிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் முழுசா கவனிங்க. அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கு, அதுவும் பார்ப்போம். சரிங்களா, ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ கொடுக்கலாம் கொடுக்க கூடாது ரெண்டு கேட்டகரி இருக்கு, கொஞ்சம் முழுசா கவனிங்க. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் உடம்புல வந்து அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு சுரக்கக்கூடிய இன்சுலின், அதை அதிகப்படுத்துறதுக்கு, அதை சுரக்கிறத அதிகப்படுத்துறதுக்கு இந்த எல்லாஜின் அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். எதுக்கு, இன்சுலின் சுரக்கிறதுக்கு. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சர்க்கரை நோயாளிக்கு கண்டிப்பா நரம்பு பாதிப்பு வரும், ரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படும், அதை சரி பண்றதுக்கும் இந்த எல்லாஜினின் சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல சர்க்கரை நோயால ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ரத்த நாளங்கள், அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராம அந்த ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த எல்லாஜினின் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எடுக்கக்கூடாதுன்னு வேற இருக்கே. அப்ப ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் எடுக்கக்கூடாது, அதை பார்த்துட்டு சுகர் பேஷண்ட்ஸை பார்ப்போம். இப்ப எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோமோ அதே பர்சன்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதே பேஷண்ட்ஸ் சில காரணங்களுக்காக இதை என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது மொதல் பாயிண்ட், ரீசெண்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தா கொடுக்கலாம், ஓகே. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரீசெண்டா தான் வந்திருக்கு, ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எல்லாஜின். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா கொடுக்கலாம், ஆனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரீசெண்டா தான் வந்திருக்கு, ஒரு அட்டாக் வந்திருக்கு அப்படின்றாங்கன்னா கண்டிப்பா எல்லாஜின் கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது மேலும் பாதிப்பை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதே போல முக்கியமா ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி, இந்த 2 பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாஜின் கிடையாது. ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது அந்த சுவாச பாதையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ அதுல வந்து வீக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. ஸோ அதனால ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாஜின் கிடையாது. ஹெர்பஸ் வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ் பாதிப்பு இருக்கு, அந்த தொற்று ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த எல்லாஜின் கிடையாது. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்? அது வந்து டாக்டர் ஃபீவர் வந்திருக்குன்னா டாக்டர் போவாங்க, டாக்டர் போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹெர்பஸ் வைரஸ் தாக்கி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாஜின் கிடையாது. அது ஏன் கிடையாது, ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? அதுல வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல வந்து சமநிலையில இருக்கணும். ஸோ அந்த சமநிலை அப்படிங்கறத இது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், எல்லாஜின் அப்படிங்கிறதே அமினோ ஆசிட்ஸ் தான். அப்ப அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஹெர்பஸ் வைரஸ் மறுபடியும் அதோடைய வீரியம் அதிகமாயிடும், அதோட பாதிப்பு அதிகமாகும், அந்த வைரஸோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும், ரொம்ப தீவிரமாகிறதுக்கு வாய்ப்பாயிடுது. ஸோ அதனால ஹெர்பஸ் வைரஸ் உள்ளவங்களுக்கு, அந்த தொற்று உள்ளவங்களுக்கு எல்லாஜின் கிடையாது. ஸோ அஸ் இட் இஸ் ஆப்ரேஷன்ஸ், ஸோ ஆப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா பிளட் ப்ரெஷரை வந்து இது சேஞ்ச் பண்ணும். அதனால ஏற்கனவே பார்த்தோம் சிறுநீரக கோளாறுன்னு சொல்லி பார்த்தோம், இங்க சிறுநீரக நோய். ஸோ சிறுநீரகத்துல பாதிப்பு இருக்கு, கிட்னில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா அதுல பொட்டாசியத்தோட அளவை இது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல. ஸோ அதனால கிட்னி கோளாறு, அதாவது கிட்னி வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, ஃபங்க்ஷன் ப்ராப்பரா பண்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனா கிட்னி ஃபங்க்ஷன்லயே பாதிப்பு இருக்கு, கிட்னி ஃபெயிலியரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. கிட்னில நோய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நோய் வராம பாத்துக்கிறது கொடுக்கலாம், நோய் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இது கிடையாது, எல்லாத்தையும் கிடையாது. அதே போல பிளட் ப்ரெஷருக்கு ஆல்ரெடி மெடிசின் எடுத்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சரிங்களா இது கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ஹைப்போவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிபி வந்து லோ பிபியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எடுக்கும்போது. மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதனாலதான் நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு நார்மலா பிபினாலே நம்ம வந்து ஃபிளக்ஸாலோட ஸ்டாப் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் கலந்து கொடுக்க மாட்டோம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுப்போம், பட் பிபி மட்டும் சொல்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா அது இன்னும் லோல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால தான். அப்ப அவங்களாம் அப்பப்போ மானிட்டரிங் பண்ணிக்கணும். ஸோ அதே போல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ், ஆஸ் பர் அட்வைஸ், டாக்டர் அட்வைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள், நான் சொன்ன ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் பத்தி. ஸோ அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவும் லோவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படி பிபி வந்து லோவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப லோல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, பல வருஷமா அவங்க வந்து சுகர்னால பாதிக்கப்பட்டு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஏற்கனவே வந்து நிறைய மெடிசன் எடுக்கிறனால அவங்களுக்கு சிறுநீரகமும் பாதிச்சிருக்கு சர்க்கரை நோயாளிகள் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு எல்லார்ஜின் தேவையில்லை, கொடுக்க வேண்டாம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், HbA1c சொல்லுவாங்க. நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அதுல வரும் HbA1c சொல்லி. அந்த HbA1c அதிகமா இருந்தால், நல்லா கவனிச்சுங்க, HbA1c அதிகமா இருந்தால் அவங்க இந்த எல்லார்ஜின் எடுக்கக்கூடாது. ஏன்னா HbA1c கிட்னி ப்ராப்ளத்துக்கான ஒரு அறிகுறி. நம்ம எதுக்காக HbA1c செக் பண்றோம், அது வந்து கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத செக் பண்றது தான். அப்ப HbA1c அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது எல்லாஜினும் அந்த பொட்டாசியத்தோட அளவு மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து
சேஃபா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த எல்லாதின் அப்படிங்கிறது ஜஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் தான், ஒரு துணை உணவு தான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கேசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா ஒரு நபருக்கு நம்ம நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதனால எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும், அதாவது முக்கியமா ஹார்ட், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சர்க்கரை நோய், டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது, பாதுகாப்பானது. நம்ம ஈஸியா அவங்களோட பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும். பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்க கொடுக்க முடியும். ஸோ நாலேஜ் இஸ் வெல்த், நல்லா புரிஞ்சுங்க. நாலேஜ் இஸ் வெல்த். எந்த வெல்த் அப்படின்னா ஹெல்த் இஸ் வெல்த்தா இருக்கும்போது, உடம்ப ஆரோக்கியமா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அந்த ஆரோக்கியமான சம்பந்தப்பட்ட நாலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாவும் இருக்கலாம், வருமான ரீதியிலையும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம். ஸோ மெடிசன்ஸ்க்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய வருமான செலவுகளை நம்மளால இங்க குறைக்க முடியும். ஸோ தொடர்ந்து அடுத்த வாரம் புது 2 ப்ராடக்டோட மீட் பண்ணுவோம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறத மறக்காம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த்.